நம்முடைய உறவு அங்கே பாதிக்கப்பட்டிருக்கின்றது. இந்த உறவை பற்றி நாங்கள் கவலை கொள்ளவில்லை என்றால், இந்த உறவினுடைய துக்கத்தில் நாங்கள் பங்கெடுக்கவில்லை என்றால், நானோ நீங்களோ உண்மையான முஸ்லிமாக மூற முடியாது. அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அந்த பச்சிலம் பாலர்கள் என்ன செய்தார்கள்? அந்த பிள்ளைகளின் மீது குண்டு மழை பொழிகின்றது. அந்த சிறார்களுடைய உறுப்புக்கள் எல்லாம் சின்ன பின்னமாக்கப்படுகின்றது. பெண்கள், திருமணம் முடித்தவர்கள் கணவன் இல்லாமல் தவிக்கின்றாள். பிறந்த பச்சிலன் பாலகன் அந்த தாயை இழந்து குடிப்பதற்கு பால் இல்லாமல் கதறுகிறார்கள். அல்லாஹ்வின் நல்லடியார்களே, நடக்கக்கூடிய அநியாயத்தை யார்தான் அறியாமல் இருக்கின்றார்கள்? அங்கே பசியில் வாடி சாகின்றார்கள். இப்போது அங்கே ஏற்படக்கூடிய மரணம், இப்போது அங்கே ஏற்படக்கூடிய உயிரிழப்பு, குண்டு வெடிப்புகளை தாண்டி நாளாந்தம் உண்பதற்கு வசதி இல்லாமல் உடம்போடு ஒட்டி போன உயிர்களாக மாறி, மருத்துவத்திற்கு ஏற்பாடு இல்லை, ஆடைக்கு வசதி இல்லை, தங்குவதற்கு ஈடு இல்லை, உறக்கம் என்பதே கிடையாது. அந்த மக்கள் சிரமப்பட்டு கொண்டிருக்கின்றார்கள். அல்லாஹ்வின் நல்லடியார்களே, பசியில் வாடிய சமூகத்திற்கு உதவி செய்கிறோம் என்ற போர்வையிலே அந்த பச்சிலம் பாலகர்களை அழைக்கிறார்கள். ஏதோ எங்களுக்கு உதவி செய்கிறார்கள், கருணை கண் கொண்டு பார்க்கிறார்கள் என்று அந்த சிறார்கள் அந்த நபர்களை நோக்கி நகர்கின்ற போது அந்த பிள்ளைகளுக்கு உணவிலே நஞ்சை ஊட்டி கொடுக்கின்றார்கள். அந்த சிறார்கள் சந்தோஷத்தில் எங்களுக்கு உணவு தருகிறார்கள் என்று அவர்களை வாழ்த்தி அவர்களுடைய கைகளை முத்தமிட்டு சந்தோஷமாக அந்த உணவு பொதிகளை எடுத்து செல்கின்ற போது பின்னாலே இருந்து அந்த கயவர்கள் அந்த சிறார்கள் என்று கூட பார்க்காமல் பின்னாலே இருந்து துப்பாக்கிகளின் மூலம் சுட்டு இன்பம் காண்கிறார்கள். இவைகளெல்லாம் சர்வதேசம் பார்க்கின்றது. ஆனால் சட்டங்கள் எழுத்திலே இருக்கிறது. கண்மூடித்தனமான சமூகம் உருவாகிவிட்டது, ஜனநாயகம் உருவாகி இருக்குது, சர்வதேசம் என்று சொல்கிறோம். ஆனால் எங்கே இங்கே நீதி? அநியாயமாக ஒரு மனித சமூகம், உயிரைகள் எல்லாம் சமூகம் சமூகமாக அங்கே மரணிக்கின்றது. மரணித்த அந்த குடும்பத்துக்கு ஆறுதல் சொல்வதற்கு யார் இருக்கிறார்? தாயும் மரணம், தந்தையும் மரணம், பிள்ளையும் மரணம், சகோதரின் மரணம். மேலான சகோதரர்களே, அடங்கப்பட்ட அந்த இழந்த ஜனாசாக்களை சுமந்து செல்வதற்கு கூட ஒருவல் கிடையாது. அந்த ஜனாசாக்களை அடக்கம் செய்வதற்கு கூட அந்த சமூகத்தில் மக்கள் இல்லாத அளவுக்கு கூட்டம் கூட்டமாக, குடும்பம் குடும்பமாக குண்டு மலைகளின் மூலம் அவர்களை அழித்து இன்பம் காணுகிறார்களே. அல்லாஹ்வின் அடியார்களே, எங்களுடைய பங்களிப்பு என்ன?